ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம எந்த பகவத் வார்த்தைகளை பேசணுன்னாலும் அதுக்கு பகவானோ ஆச்சாரியனோ அவள்கிட்ட தான் சொல்லணும். அப்போ தான் நமக்கு நம்பிக்கையும் நல்ல ஞானமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. ஊரை விட்டு கிளம்பும்போது ராமானுஜர் உள்ளே நுழையிறார் இல்லையா. என்ன பெண் பிள்ளை, எல்லாருக்கும் புகுமூர் உனக்கு போகுமூராயிற்றோ அப்படின்னு கேட்டவுடனே அவள் சேவிச்சுட்டு மடமடன்னு 81 வாக்கியம் சொல்கிறா. அது ராமானுஜர் ரசித்து கேட்குறார். குறுக்க ஒரு வார்த்தை பேசாமல் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கார். அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சதே. ஏன்னா அவள் அவ்வளோ ஞானம் உள்ளவ. நமக்காகத்தான் அவள் அவ்வளோ சொல்கிறா. அவள் இப்போ இந்த வாக்கியம் 24வது வாக்கியம் இன்றைக்கி சொல்கிறா. ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. 22வது என்ன சொன்னா, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. 23ல் ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. ஸோ அங்கே ரெண்டுலேயும் அப்பா அம்மா, பெத்த அப்பா அம்மாவை பற்றி சொல்லிட்டா. இப்போ வளர்த்த அம்மா, ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. யசோதை ஆயனாவே வளர்த்தா தம் பிள்ளைய கண்ணனை. அப்படி அந்த யசோதை என்ன பாக்கியம் செய்தாள், என்ன தவம் செய்தனே அப்படிங்கிறோமே, அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றாள் யசோதை. தேவகி 10 மாதம் சுமந்த பாக்கியத்தை பெற்றாள். 10 வருஷம் வளர்த்த பாக்கியத்தை பெற்றவள் யசோதை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அணுவாக ரசித்து அனுபவித்து வளர்த்தவ யசோதை. அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனார் ஸ்ரீமன் நாராயணனை குழந்தையாக தன்னோட வளர்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றாளே, என்ன ஒரு பாக்கியம் அவளுக்கு. இப்போ அந்த குழந்தையோட குறும்புத்தனத்தை சொல்லி முடியாது. நம்பாத்தில் ஒரு குழந்தை குறும்புத்தனம் பண்ணுறச்சே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். சமாளிக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். அப்படி இருக்கும்போது கண்ணனையே வளர்த்தாளே, அவன் செய்கிற சேஷ்டையும் குறும்பம் சொல்ல தேவையே இல்லை. பெரியாழ்வார் தன்னோட பாசுரத்தில் அப்படி அனுபவிச்சிருக்கார் கண்ணனை. தன் யசோதையாகவே பாவிச்சு. கிடக்கில் தொட்டில் கீழே உதைத்திடும், எடுத்துக்கொள்வானா அது உதச்சிக்குமா, தூக்க முடியாதான். குழந்தை ரொம்ப வெயிட்டான். இதனால் மிடிக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், அப்படி யசோத பாவத்தில் தூக்க முடியாமல் அவள் தூக்கி அவளே அழைச்சி போயிட்டாளாம். என்ன ஒரு பாவம். அப்புறம் கோகுலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வெண்ணெயை திருடுவான். அந்த தன்னோட கோபாலோட ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டுண்டு. சாப்பிட்டா போகாது, அவள் உரி மேலே வச்சுருப்பா, அதையும் ஏறி சாப்பிட்டுட்டு அந்த பானையை போட்டு உடச்சிட்டு தான் வருவான். அப்போ எல்லோரும் யசோதைகிட்ட புகார் பண்ணுவாள். யசோதை சொல்லுவாளாம், ஏண்டா கண்ணா, நம்ம ஆற்றுல அவனுக்கு எல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடக்கூடாதா, ஏண்டா அப்படி சொல்ல. நான் சாப்பிடவே இல்லைம்மா, இவெல்லாம் பொய் சொல்கிறாம்மா. அப்படியே ஏலா பொய்யிருப்பானாச்சே கண்ணன் தான், அப்படியே மாற்றிடுவானா. ஒரு நாள் பலராமன் அம்மா கண்ணன் மண்ணை சாப்பிட்டாம்மா அப்படிங்கிறானா. ஏன்னா கண்ணன் சாப்பிட்டாங்கிறத பலராமன் சொன்னால் யசோதை நம்புவா. ஏன்னா பலராமன் பொய்யே சொல்ல மாட்டான். எங்கே வாயை தரேன்னா அவ்வளோதான், 7 உலகத்தையும் வாய்க்குள்ளே பார்த்த உடனே அப்படியே மயங்கியே விழுந்துட்டா. அப்போ பொதுவாக ராமரை எழுப்புறதுக்கு என்ன பண்ணுவா, கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு தான் பாடுவா. ஆனால் அந்த கண்ணனை எழுப்புறதுக்கு அவனுக்கு என்ன சத்தம் வேணும்னா தயிர் கடையிற சத்தம் தான் வேணுமா. அதை பண்ணி அந்த வெண்ணெய் திரண்டு வரத்த சத்தம் கேட்டால் தான் கண்ணனே எழுந்துப்பாராம். பெரியாழ்வார்க்கு எப்பவும் கண்ணன் பாவம் தான் பக்தி ஜாஸ்தி இல்லையா. அவர் என்ன பண்ண, ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனம் மாதிரி பாவித்து அனுபவித்தவர். அது தானே யசோதையா கண்ணன் இங்கே இருக்கா மாதிரி, இது பிருந்தாவனம் மாதிரி அப்படி அனுபவித்தவர். அதை கண்ட பூமாதேவி தான் சரி சங்கல்பிச்சுண்டாளாம், இங்கே நம்ம ஆண்டாள பெரியாழ்வாருக்கு குழந்தையாக வளரணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு அவதரிச்சான்னு கூட சொல்லுவாள். அப்படிப்பட்ட யசோதை பாவம் பெரியாழ்வாருக்கு. அவர் என்ன, அந்த பாவத்திலே கண்ணனுக்கு குளிப்பாட்டுறதுக்கு பாசுரம், நட பழகிறதுக்கு பாசுரம், அப்புறம் தூங்க பண்ணுறதுக்கு நிலாவை காட்டுவாளாம். அப்போ நிலா இங்கே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாளாம் யசோதை பாவத்தில் பெரியாழ்வார். அப்புறம் யசோதை சொன்னோடனே பட் நிலா மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். அப்போ சொல்லுவாளாம், நீ சின்ன பையன் நினச்சின்னு போகாத, என்னோட பலத்தை மாவலியிடம் போய் கேள் அப்படின்பாளாம். அந்த அளவுக்கு அவர் அப்படியே ஒன்றி போயிட்டார் பெரியாழ்வார். அந்த பாக்கியத்தை யசோதை பெற்றாளே அப்படின்னு தான் இந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டு சொல்கிறது. அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அங்கே ஒருத்தி மகனாய் பிறந்தான், இங்கே ஒருத்தி மகனாய் வளர்ந்துறானே, என்ன பாக்கியம் யசோதைக்கு. அந்த பாலூட்டுற பாக்கியத்தை சொல்கிறதா, அதெல்லாம் தேவகி இழந்தாளே. குலசேகராழ்வார் சொல்கிறாராம் தன்னோட பாசுரத்தில், தேவகிக்கு பெற்றாலே தவிர
பால் ஊட்டுற பாக்கியம் வளர்த்துற பாக்கியம்லாம் யசோதை தானே பெற்றாள்னு அவரோட பாசுரத்தில் பாடுறார். கண்ணன் குளிக்கவே வரமாட்டா. அவன் குளிக்கிறதுக்கு அது ஒரு பெரும்பாடு. சொல்லுவாராம், உனக்கு இந்த பஷ்டம் பண்ணி வச்சுருக்கேன், அப்பம் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், வாடா குளிக்க வாடான்னு யசோதையை கூப்பிடுவாளாம். நம்ம உலகத்தையே தன் வயத்துக்குள்ளே அடக்கினவருக்கு இந்த அப்பம் தரேன் வெண்ணெய் தரேன்னு யசோதையை குளிப்பாட்டுறதுக்கு கெஞ்சரா. எந்த ஒரு பாக்கியம் அவளுக்கு! சொல்லிகிட்டே போகலாம். கண்ணனோட திருவிளையாடலும் அந்த இது சொல்லணுமா? அவள் வயத்தில் சுமக்கலே தவிர அவள் பெற்ற அனுபவம் அப்பப்பா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஊத்துக்காடு வேங்கட கவி அவர் அனுபவிச்சிருக்கார். ஃபுல்லாக கிருஷ்ணர் பாட்டு தான். ஆடாது அசங்காது வா எல்லாமே அது மாதிரி நிறைய. ஒவ்வொருத்தரும் கண்ணனை அனுபவிக்காதவா யார்? கிருஷ்ண வைபவம் எல்லாரும் அனுபவித்து பாடியிருக்கா. அவர் கண்ணுக்குட்டி மாதிரி, அவருக்கு கண்ணுக்குட்டினா உயிர் கண்ணனுக்கு. அவர் சொன்னாராம் ஒரு நாள் யசோதையிட்ட, அம்மா எனக்கு ஒரு தம்பி வேணுமா அப்படின்னாலாம். யசோதை அசந்து போயிட்டாலாம். ஏண்டா உனக்கு எதுக்குடா தம்பி அப்படின்னோடனே பலராமன் எப்போ அண்ணன் நீ சொல்கிறத நீ தம்பி, நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிறாம்மா. எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நானும் அந்த தம்பி சொல்லுவேன் இல்லையா அப்படின்னாலாம். 2 நாள் முன்னாடி தாண்டா உனக்கு தம்பி பிறந்திருக்கான், இங்கே வா காட்டுறேன்னு ஒரு அழகாக இவனை மாதிரியே கருப்பாக கட்டி ஒன்று காமிச்சாலாம். கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்குட்டி மாடுன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிரியம். கோவிந்தா கோபாலான்னு கூப்பிட தானே அவருக்கே பிடிக்கும். நாராயணான்னு கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது. அப்போ அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துன்னு வந்து கொஞ்சி படுக்கையில் படுக்க விட்டு அப்படி அனுபவிச்சாராம். அப்படி வளர்த்துருக்கா யசோதை. அவன் அப்படியே ஆயனாகவே வளர்த்தட்டா. அவன் மனசில் ஆயர்குல பையன்தான் அவன், கோவிந்தன் தான். மாட்டுக்கொட்டை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குன்றெடுத்த குணம் போற்றின்னு இவ பாடியிருக்கா ஆண்டாள். அவன் என்ன பண்ணான்? கோவர்தனகிரியை 7 நாள் தூக்கியிருந்தான். எத்தனை லீலைகள் பண்ணியிருக்கான். காளிங்க நர்த்தனம் பண்ணி அவன் செய்யாத லீலைகள். அசுரர்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக சின்ன வயசுலேயே கொன்று அப்புறம் அதெல்லாம் அனுபவித்தவள், கண்ணால் பார்த்து அனுபவித்தவள் யசோதை தானே. தினம் பயப்படுவாள். அவளுக்கு தன் குழந்தையாக தான் தெரியும். அச்சுச்சோ கண்ணனுக்கு இது வந்துடுத்தே யாரும் காப்பாற்றணுமே சுற்றி போடுவாளாம். சின்ன குழந்தையில பாரு, கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அம்மாக்காக கட்டின்டானே, தான் உடம்ப சுருக்கிண்டு அந்த தாம்ப கயிறில் கட்டுப்பட்டானே. என்ன ஒரு பாக்கியம்! ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம். எத்தனை லீலைகள்! இதெல்லாம் அனுபவிச்சவ யசோதை தானே. இது அத்தனையும் தேவகி இழந்தாளே அப்படின்னு குலசேகராழ்வாருக்கு ரொம்ப வருத்தப்படுவாராம். நம்ம என்ன பண்ணணும்? பெருமாளுக்கு திருமஞ்சனம் நைவேத்தியம் பண்ணுறச்சே அதை ஒரு பெருமாள் அப்படி நினச்சி பண்ணக்கூடாது. தன்னாத்து குழந்தையாக அனுபவித்து நம்ம குழந்தைக்கு எப்படி குளிப்பாட்டுவோமோ அந்த மாதிரி குளிப்பாட்டி அமுது படைச்சு அந்த மாதிரி அனுபவிக்கணும். ஒன்றொன்றையும் ஒரு கடமையாக செய்யக்கூடாது. அந்த அனுபவம் எனக்கு இல்லையேன்னு தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த மாதிரி நான் வைத்தியமானதி பெருமாளை அனுபவித்து உனக்கு திருமஞ்சனம் பண்ணி விடுறேன், உனக்கு நான் பழம் தரேன், சாதம் தரேன், இந்த மாதிரி தரேன், நீ தூங்கு கண்ணா இங்கே வா. நான் அந்த அனுபவத்தையும் நான் எதுவுமே சொல்லலையே. எனக்கு அந்த மாதிரி பாக்கியமே தெரியலையே, அந்த பக்குவம் இல்லையே மனசுக்குள்ளே. அதனால் நான் இங்கே இருக்க வேண்டான்னு நினைக்கிறேன். என்ன பிரயோஜனம்? இந்த கண்ணன் இல்லையே அனுபவித்து பெற்றவள் யசோதை தானே. ஆயனாக வளர்த்தாளே. அவன் பெரியவனானா கூட அவனை கோபாலா கோவிந்தான்னு கூப்பிட்டா தான் பிடிக்குமா. அந்த அளவுக்கு அவனை ஆயனாகவே வளர்த்தாளே யசோதை. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே, எனக்கு அப்படி இருக்க தோணலையே, பக்தி வரலையே, அந்த பாசம் வரலையே அப்படின்னு அவள் புலம்புவாளாம். யார்கிட்ட? அங்கே பலராமனாக இருந்து கண் முன்னாடி கண்ணன் லீலைகளை அணுவாக ரசித்து அனுபவித்த இந்த ராமானுஜர்கிட்ட அந்த பெண் பிள்ளை சொல்கிறா, ஆயனை பெற்றேனோ ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலேன்னு. அதை அவர் அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே நினச்சி பார்த்து அனுபவிக்கிறார். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்? பகவானை பார்த்து குழந்தையா நம்ம கண்ணன் அந்த அனுபவத்தை நம்ம குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பார்த்து வளர்க்கணும். பார்த்து நைவேத்தியம் பண்ணணும். விதவிதமாக பட்சணம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு. அது மாதிரி நம்ம அனுபவிக்கணும். நம்ம கோகுலாஷ்டமி வருது, ஆசையாக எப்படி கிருஷ்ணர் காலை வரைஞ்சி வரவேற்கிறோம், அந்த மாதிரி மனசுக்குள்ளே என்றைக்கும் கிருஷ்ண பக்தி இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.